போய் படுத்துட்டு அழுதுட்டு அப்புறம் ஸ்டேட்டஸ் ஏதோ சேடா பார்த்துட்டு அந்த மாதிரி நினைச்சு ஃபீல் பண்ணி ஒரே அழுகையா இருக்கு, பயங்கர அழுகையா இருக்கு. நைட்ல தூக்கமே வராது, யாருக்கிட்டையும் பேச மாட்டேன், சாப்பிடாம இருப்பேன், அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணுவேன். என்னடா லைஃப் ஏன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சூசைட்லாம் அட்டன் பண்ண அளவுக்குலாம் போயிருக்கேன். அந்த மாதிரிலாம் இருந்துட்டு எனக்கு ஒரு கிளாஸ் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே தான் அட்டன் பண்ண நினைக்கிறேன். அப்போ வந்து நீங்கள் நிறையா வந்து எழுத சொல்லியிருந்தீங்க. அப்போ நீங்கள் கேட்டீங்க இத்தனை இது நீ இப்போ சொல்கிறையே வீட்டுக்காரர்கிட்ட ஒரு தடவையாக சொல்லியிருக்கீங்க. அப்போ நான் வந்துட்டு யோசித்தேன், நம்ம இத்தனை கஷ்டப்படுற டைரியெல்லாம் அழுதுகிட்டே எழுதுவேன், மாசமாக இருக்கும்போது டைரியெல்லாம் அழுதுகிட்டே எழுதுவேன். அப்போ அவர்கிட்ட ஒரு தடவை கூட சொன்னதில்லை. அப்போ நீங்கள் சொல்லும்போது நான் ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேங்க, சொல்லலை, சொன்னால் கூட இது காது கொடுத்து கேட்க மாட்டாரோன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் ஒன்று போட்டேன். என்கிட்ட காமிச்சு இல்லையா வாய்ஸ் மெசேஜ்? வாய்ஸ் மெசேஜ் நீங்கள் கூட கேட்டீங்க, வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். கேட்டாலும் சரி கேட்கலையும் சரி நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் அவங்ககிட்ட கன்வே பண்ணிட்டேங்கிற ஒரு திருப்தியாக இருக்குன்னு சொல்லி இந்த வாய்ஸ் மெசேஜ் போட்டேன். போட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரிலீஃபாக இருந்தது. என்னமோ ஏதோ நம்ம மனசுக்கு இதாக இருக்குன்னு தெரியும், அவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணிட்டோம், அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்துக்கலைன்னா அவங்க அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம மூவ் ஆன் ஆயிடும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் ஏதோ அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ பிடிச்சிருந்தா நான் செய்வேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு முன்னாடி சரி இவங்க என்ன சொல்லுவாங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு செய்ய மாட்டாங்க, நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. சின்ன வயசுலேருந்தே அப்படித்தான், அம்மா அப்பாக்காக நிறைய சின்ன சின்ன விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறதாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டுக்கு வர்றதாகட்டும், அந்த மாதிரிலாம் அப்பாவுக்கு பிடிக்காது, அதை நான் பண்ணவும் கூடாது. அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன அந்த என்ஜாய்மெண்ட்டெல்லாம் நான் அப்போவே விட்டுட்டேன். அப்பா அம்மாக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்தும் அதே மாதிரி பண்ணி எனக்கு ஒரு மாதிரி நம்ம என்னடா அப்படிங்கிற மாதிரிலாம் ஆயிடுச்சு. காலேஜ் அப்படிதான், கோயிட் காலேஜில் படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அப்பா கொண்டு ஹியூமன்ஸ் காலேஜ் சேர்ந்து ரொம்ப ஒரு 3 வருஷம் நான் படிக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸ்கூல் படித்த மாதிரி இருந்தது, ஒரு மாதிரி ரொம்ப இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே வந்து இது பண்ணா இவர் ஃப்ரீடம்லாம் கொடுப்பாரு, அதில் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றது மீறி எனக்கு நமக்கு என்ன தோணுதோ அத மனசுல வெளியில சொன்னாதான் அது எல்லாத்துக்கும் தெரியும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். இங்க வந்து நான் பெருசா அது ஒரு இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் எனக்கு தோன்றதை நான் சொல்லிட்டு அந்த இடத்துல என்ன நினைச்சாரு நான் போயிடுறேன். அதுக்கப்புறம் நான் ரிலீஃபா இருக்கேன், எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். இப்பெல்லாம் நான் எங்கேயாவது போறேன்னு சொன்னாலும் சரி, அதை பண்றேன்னு சொன்னாலும் சரி, அவர் ஒண்ணுமே சொல்றதில்லை, பிடிச்சிருந்தா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப இதை நீ சொல்லாம இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் நினைக்கிறேன்? கடைசி வரைக்கும் நீ எல்லாத்தையும் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ மூடி மறைச்சு அது யாருக்குமே தெரியாம தான் போயிருக்குமே தவிர வந்துட்டு உன்னோட ஆசை கடைசி வரைக்கும் நிறைவேறி இருக்காது. சோ இத தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறது கண்டிப்பா ஹாப்பியா இருக்கா இல்லையா? ஓகே நான் வந்து எப்படி சொல்றது, ரொம்ப ரிலீஃபா இருக்கேன். நம்ம என்ன பேச வரோமோ அதை கன்வே பண்றோம், நம்ம மனசு அப்படி ஃப்ரீயா இருக்கு, ஒன்னும் இல்ல அடைச்சு வச்ச மாதிரி. நீ ஆன்சர் எழுதும் போதே பார்த்து ஆன்சர்ஸ் ஃபர்ஸ்ட் பாக்கி எழுதின ஆன்சருக்கும் இப்ப பாக்கி எழுதுற ஆன்சருக்கும் நிறைய டிஃபரன்ஸ். அதை நான் நிறைய மைண்ட் பண்ணிட்டே தான் இருந்தேன், நிறைய சேஞ்சஸ். ஓகே டன். நான் ஐடென்டிஃபை வந்து நான் பெருசா பண்ணதில்லை, உண்மையை சொன்னா அதான் உண்மை. ஃபர்ஸ்ட்லாம் நான் யாரு எனக்கு சும்மா எனக்கு கோலம் போட வரும், ஏதோ புக்ல ஏதோ பூ வரைய, அவ்வளோதான் எனக்கு தெரியுமே. அப்புறம் மற்றபடியெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. இந்த செடிகள்லாம் பார்க்க கொஞ்சம் ஆசையா இருக்கும், அவ்வளோதான். சும்மா எல்லாரும் விருப்பப்படுறது தானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்புறம் சமைக்கிறதும் நான் எப்படி சமைச்சாலும் கொஞ்சம் நல்லா வந்துடும், அது எப்படின்னு எனக்கு தெரியாது. சரி நம்ம என்ன சமைச்சாலும் நல்லா வந்துருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அதையும் பெருசா எடுத்துக்கிறது. இப்போ இங்கே வந்து சௌந்தர்யக்கா சொன்னாங்க, இந்த மாதிரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எழுது, நீ எதை அதிகமாக பண்ண விரும்புறியோ அதை எழுது அப்படின்னு சொல்லும்போது திருப்பி எனக்கு அந்த குக்கிங்கு இந்த வரைகிறது. பட் நீ வேலைக்கு வந்தது எதுக்கு வந்த? பார்லர்ல ஒர்க் பண்றதுக்கு தான் வந்த இல்லையா? பட் ஆனா உனக்கான ஒர்க் இது இல்லைன்றதை நீ கண்டுபிடிச்சிட்ட கரெக்டையா? ஓகே. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டனிங்ல இந்த மாதிரி இது நமக்கு செல்ஃபா நம்ம வீட்டுல. அதுக்கப்புறம் நிறைய செடியெல்லாம் வளர்த்திருக்க, அப்புறம் சமைச்சிருக்க, அந்த செடியில இருக்க காயே பறிச்சு சமைச்சிருக்க. மரத்துல இருந்து கொய்யாப்பழம் பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே நெக்ஸ்ட். எனக்கு எது வந்து வரும்னு சொல்லி நான் இது பண்ணுறது, குக்கிங் நல்லா வரும், பிசினஸ் மைண்டுங்கிற நல்லா இருக்கும். அதை வச்சு என் ஹஸ்பண்டுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக அவர் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஹஸ்பண்டுக்கு என்ன சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க? ஹஸ்பண்டுக்கு வந்து மணி மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுன்னு சொல்லி மணி அங்கங்க மாற்றி கொடுக்குறது, எங்கே எதை பண்ணணும், அந்த லாபம் வந்துச்சுன்னா அதை கொண்டு போய் எதில் இன்வெஸ்ட் பண்ணணும். லாஸ்ட்டு வந்து ஜுவல்ஸ் லேண்டெல்லாம் வாங்கியிருக்கேன். எவ்வளோ ஜுவல் வாங்கியிருக்கீங்க? 3 பவுன் வாங்கியிருக்கேன். ஓகே. அது அந்த 5 மாசத்துல 3 பவுன் வாங்கியிருக்கேன். ஓகே. ஒரு லேண்ட் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் ஒரு வருஷத்துல. ஒரு வருஷத்துல 3 பவுன் நகை ஒரு லேண்ட் வாங்கியிருக்கீங்க. இந்த மைண்ட் செட் ஏன் பாக்கியாக்கு அப்ப வரல? அப்போ வந்து அவரும் அந்த மாதிரி ஏதோ
எதுவும் பேச மாட்டாரு, இல்லைங்க எதுவும் பண்ண மாட்டாரு. நான் அதுக்கப்புறம் நீங்க வந்து எங்கிட்ட கேட்பீங்க, உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன கோலு, நீங்க என்னதான் ஆசைப்பட்டு செய்யணும்னு இருக்கு அப்படின்னால நீங்க என்ன கேட்பீங்க. இந்த மாதிரி நான் போய் ஒரு தடவை எங்க வீட்டுக்காரர்கிட்ட விளையாட்டுன்னு கேட்டேன், உங்களுக்கு என்னதான் ஆசை, வீடு கட்டணும்னு ஆசை, ஏதோ ஒரு ஆசையா இருந்தா சொல்லுங்க. அப்படியா, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினைச்சதே இல்லையே இது வரைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இப்போ உங்ககிட்ட கேட்ட எல்லா கொஸ்டின்கான ஆன்சர் உங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டையா? இந்த தடவை ஸ்ட்ராங்கா கேட்டேன். இப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசையா இருக்கு, உனக்கு அந்த மாதிரி ஆசையா இருந்ததே இல்லை அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஆமாடி, நான் இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்ல. இப்போ பாக்கியா வந்து என்ன நடந்தாலும் நான் கேட்கவே கூடாது, என் மனசுலயே வச்சுக்கணும்னு நினைச்சேன் பாக்கியாவுக்கு. ஏன் வீட்டுக்காரோட ஆசையும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஏன் தோணுச்சு? அப்போ எனக்கான ஆசையை ஒருத்தவங்க கேட்கும்போது அவங்களுக்கான ஆசையை நான் கேட்டா தானே தெரியும். உனக்கான ஆசையை நாங்க கேட்கும் போது தெரியுது, அப்ப எனக்கு இதெல்லாம் ஆசை இருக்கா அப்படின்ட்டு. உன்னோட ஆசையும் உனக்கு தெரியல, நீ யாருன்னு எனக்கு. நீ என்ன சொன்ன, எங்க வீட்டுக்காரர் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்னு நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நீ யாருன்னு உனக்கே புரியல, அப்புறம் எப்படி உங்க வீட்டுக்காரர் புரிஞ்சுப்பாரு? எப்படி வந்து ரெண்டு பேத்துக்கும் வந்து அந்த கம்யூனிகேஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா, நீ யாருன்ற விஷயம் உனக்கு தெரியணும். அப்பதான் உன்னை வந்து அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். அப்பதான் அவங்க ஆசையும் உனக்கு நிறைவேற்றுவாங்க இல்லையா? இப்ப அது தெரிஞ்சுக்கிட்டயா? இப்ப அது மூலமா உங்க வீட்டுக்கார ஆசை என்னன்றதை கேட்டு நீ நிவர்த்தி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க. கரெக்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். கல்யாணம் பண்ணி எத்தனை வருஷம் கழிச்சு லேண்ட் வாங்கியிருக்கேன்? 6 வருஷம் கழிச்சு தான் இப்ப டர்னிங் பாயிண்டே ஆயிருக்கு. கரெக்டா? நான் கல்யாணம் பண்ணும்போது 16,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ வந்து நான் ஒரு பினான்சியலாவும் சரி, ஒரு கான்பிடன்ஸ் கொடுப்பாங்களே, நீ பண்ணு, என்ன வேணா பண்ணு, ஏதோ ஒரு லாஸ் ஆச்சுன்னா கூட நான் பாத்துக்கிறேன். இப்ப கான்பிடன்ஸ் கொடுக்கற அளவுக்கு பாக்கியா வந்து டெவலப் ஆயிட்டாங்க. நீ வேலைக்கு வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் சும்மா காமெடி கூட சொல்லுவேன், ஒரு இட்லி பாத்திரம் ஒன்று இருக்கு, இட்லி கடை போடச்சுக்கலாம். நான் சொல்லுவேன், உண்மையாவே சீரியஸா சொல்லுவேன். ஏன்னா எனக்கு குக் பண்றது நல்லா வருது இல்லை. அப்ப குக் பண்றது நல்லா வருதுன்னு கண்டுபிடிச்சதுனால நீ கான்பிடன்ட் ஆயிட்ட. ரிலேட்டிவ் முன்னாடி கூட சொல்லியிருக்கேன், நிறைய சிரிச்சிருக்காங்க. ஆனா அது வந்து நான் கான்பிடன்டா சொல்றேன். இப்ப எங்க வீட்டுக்கார கூட சொல்றேன், பிரச்சனை இல்ல, ஏதோ இட்லி கடையோ வச்சுக்கலாம் அப்படின்னு அவரும் சொல்லுவாரு. அது வந்து சிரிப்பு கலந்த ஒரு கான்பிடன்ட் இல்லைங்க. ஓகே, நெக்ஸ்ட்டா நம்மள ஒரு விஷயத்த பண்ண விடாம இருக்கணும். அந்த மாதிரி என் ஃபேமிலியும் என் ஹஸ்பண்டும் என் பையன் இவங்கெல்லாம் சேர்ந்துதான் என்ன வந்து அடுத்த கட்டத்துக்கு போக விடாத மாதிரி அவங்களா பண்ணல. அவங்க சுத்திதான் என் வாழ்க்கையே இருக்குன்னு எல்லாத்தோட லைஃபும் நம்ம ஃபேமிலி சுத்தி தானே இருக்கு. ஓகே, அதனால சரி, இப்போ ஒருத்தர் வந்து நல்லா க்ரோ ஆனா போதும், நம்ம அவங்களுக்கான யாரு க்ரோ. இப்ப நீ சப்போர்ட் பண்றதே பெரிய விஷயம் இல்ல. ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தரை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்றது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. இன்கேஸ் வந்து அவங்க தோண்டு போற மாதிரி இருந்தாலும் சரி, எல்லா டைம்லயும் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி நீங்க பண்ணுங்க, செய்ய முடியும் அப்படின்ற பண்ணி அவங்களுக்கான மைண்ட் செட்டை கொடுக்கறதே பெரிய விஷயம். ஓகேவா? ஒரு 6 லட்சம் ரூபாய் பக்கம் டிரான்சாக்சன் பண்றாரு மாசம். இந்த 6 லட்ச ரூபாய் இல்ல 3 லட்ச ரூபாய் நான் தான் வந்து ஜுவல்ஸ் வச்சு கொடுத்தோ இல்ல லோன் வாங்கியோ. இப்ப எவ்வளவு ஏர்ன் பண்ணிட்டு இருக்காரு ஹஸ்பண்ட்? இப்போ 14,000ல இருந்து இப்ப எவ்வளவு வாங்குறாங்க? இப்போ சேலரி 50,000 ரூபாய் வாங்குறாரு. இந்த கான்ட்ராக்ட் ஒன்று பண்ணிருக்கோங்க, அதுல 60,000 வரும். அந்த கான்ட்ராக்ட் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை யார் எங்கிருந்து கண்டுபிடிச்சு கொடுத்தீங்க? அவர் வந்து சின்னதா எடுத்துட்டு வந்தாரு. நான் தான் உன்னால பண்ண முடியும், நீங்க பண்ணி தான் பாருங்க, என்னதான் ஆகுதுன்னு பாப்போம், லாஸ் ஆனா கூட பாத்துக்கலாம், சின்னதா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கிற மைண்டுக்கு வாங்க ஃபர்ஸ்ட். அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு கான்வெகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தா மட்டும் தான் மூவ் பண்ண முடியும்ன்றது தெரிஞ்சிருச்சுல்ல. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா நான் யாருன்னு வந்து ஒரு அனலைஸ் பண்ணி அந்த எழுதும் போது வந்து என்ன எழுதுனீங்க? இப்போ வந்து எந்த வயசுல இருந்து எழுதுனீங்க? 5th படிக்கும்போது வந்து எழுதுனேன். ஒரு 10 வயசு 10 வயசுல இருந்து எழுதுனேன். எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. ஓகே, கொஞ்சம் ஞாபகம் இருக்கு. நம்ம ஹிஸ்டரி எழுதிதான் நம்மளுடைய ஐடென்டிஃபை கண்டுபிடிச்சிங்க இல்லையா? 5 வயசுல இருந்து எழுதிருக்கீங்க. 5 வயசுல இருந்து அந்த 5 வயசுல இருந்து எழுதுனேன். அது வந்து எத்தனை வயசு வரைக்கும் எழுதுனீங்க? நான் இப்போ 28 வயசு, இங்க வரும்போது 27 வயசு நினைக்கிறேன். அப்போ 27 வருஷமா வந்து பாக்கியா யாரு, அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ற விஷயம் பாக்கியாவுக்கே தெரியாது இல்லையா? நான் வந்து கொஞ்சம் டார்க்கா இருப்பேன்ல. அப்போ வந்து அப்ப இருக்கிறவங்களாம் வந்து கொஞ்சம் இப்படி இந்த டார்க்கா இருக்கிறவங்க எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, ஏதோ வந்து பேசுவாங்க, அதெல்லாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அது இப்போ வரைக்கும் இந்த கிளாஸ் வராதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, தாழ்வு மனப்பான்மை இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு இது இருந்துகிட்டே இருக்கும் எனக்கு. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆமா, அந்த விஷயம் வந்து இப்ப இல்ல. அந்த விஷயம் வந்து எனக்கு இப்போ 100% அப்ப இருந்தது. இப்போ வந்து அழகுன்றது வந்து நம்மளுடைய கான்பிடென்ட்ல இருக்கணுமா இல்ல முகத்துல தெரியணுமா? கான்பிடென்ட் இருந்தாலே முகம் கொஞ்சம் நல்லா பிரைட் ஆயிரும் இப்போ. ஓகே, அதனால இப்போ வந்து நான் வந்து அதை வந்து முழுசா நம்பி நம்ம வந்து நம்ம செல்ஃபா, அதாவது
வெளி தோற்றத்தை வச்சுதான் ஒருத்தவங்க வந்து மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம என்னதான் வந்து சாதிச்சிருந்தாலும் இப்போ ஒரு இடத்துக்கு போக வேண்டிய மாதிரி போனா தான் அந்த இடத்துக்கு மரியாதைன்னு சொல்லி ஒரு இதில் நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால நான் வந்து என் செல்ஃபா நான் என்னென்ன க்ளீன் பண்ணிக்கணுமோ அதெல்லாம் பண்றேன். இப்போ நான் என்ன கேர் பண்றேன், ஃபேஸ் கேர் பண்றேன், ட்ரெஸ்ஸிங்ஸ்ல கேர் பண்றேன். இப்போ நிறைய பேர் கூட சொல்லுவாங்க இப்பயே கொஞ்சம் பிரைட் ஆயிட்டே நீ. ஃபேஸ் கேர்லாம் பண்றேன் வீட்டுல. ஃபேஸ் இப்போ எனக்கு டைமே சாப்பிட டைம் இல்ல, குளிக்க டைம் இல்லன்னு சொன்ன பாக்கியாவுக்கு எப்படி டைம் இவ்வளவு டைம் கிடைச்சிச்சு? எப்படி டைம் மேனேஜ் பண்ணீங்க? டைம் மேனேஜ் வந்து காலையில ஏர்லியா எழுந்திரிச்சு பையனுக்கெல்லாம் என்னென்ன பண்ணி வைக்கணுமோ பண்ணி வச்சுட்டு அப்புறம் காலையில எனக்கு கேர் பண்றதுக்கு மோர், ஜூஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கைடன்ஸ்ங்கிறது உங்களுக்கு கிடைச்சிச்சுடியா? கண்டிப்பா இந்த இடத்துல ஓகே, அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இன்ன வரைக்கும். ஓகே, அதாவது நீங்க ஒரு 100% சொல்லிருப்பீங்களா, அதுல நான் ஒரு 20% எனக்கு ஏத்த மாதிரி ஸ்லிப் பண்ணி எனக்கு என்ன வருமோ அதை 80%. கண்டிப்பா கண்டிப்பா எப்பவுமே நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் எல்லாத்தையுமே. ஓகேடா, நெக்ஸ்ட் ஓகே சொல்ல ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. அதாவது ஒரு விஷயத்த வந்து நான் மறைச்சு வச்சுக்கவே மாட்டேன். அது மறைச்சு வச்சுட்டு ஒரு பொய் பேசுறது அதெல்லாம் எனக்கு சுத்தமா வராது, சுட்டுப்பட கூட வராது. அது வந்து பெருசா எங்க அப்பா விஷயத்துல நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதை நான் பார்த்தேன். ஆக்சுவலி வந்துட்டு எப்பயுமே வந்து பொய் பேச கூடாது அப்படின்ற விஷயத்த உங்க அப்பா ஒரு இதை ஃபாலோ பண்ணனால நீ அதை ஃபாலோ பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். ஆமா, அப்போ யாராவது ஏதாவது சொல்லணும் கூட உண்மைன்னா சொல்லிட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த விஷயத்த மைண்ட்ல எடுத்துக்க மாட்டேன். ஏதோ பொய் சொன்னான்னு வச்சுக்கோ, அந்த விஷயம் மைண்ட் ஓடிட்டு இருக்கும். அடுத்தடுத்த விஷயத்த அதை கீப் பண்ணிட்டே போகணும், ஃபாலோ பண்ணிட்டே போகணும். அது எனக்கு வராது. ஓப்பனா பேசிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் ஆன் ஆயிருங்க. வந்து நம்மள வந்து முடியாது இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்கல்ல, அப்போ வந்து என் மைண்ட் எப்படி தெரியுமா யோசிக்கும், இவங்க யார் நம்மளை பத்தி சொல்றதுக்கு, நமக்கு நம்மளை பத்தி தெரியும், நமக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லி நம்ம அதை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணுவோம், ட்ரை பண்ணா முடியலன்னா சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ணுவோம். கரெக்ஷன் பண்ணிட்டு அதாவது ஒரு 100% இல்லைன்னா கூட 80% வந்து என்னால் அதுவாது முடிஞ்சது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணாம தோத்துட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா ட்ரை பண்ணி தோக்குறவன் தான் வந்து ஜெயிப்பான்ற விஷயம் தெரிஞ்சிட்டு இல்லையா? மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணது வந்து ஓகே நாட் பேட் அப்படிங்கிற அளவுக்காக எனக்கு வந்துடும். அதை வந்து நான் முயற்சி பண்ணதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்த அந்த கிஃப்ட் மாதிரி நான் நினைச்சிட்டேன். இந்த அளவுக்காக நமக்கு இருக்கு. இதுக்கு முன்னாடி முயற்சி பண்ணணும்ன்ற ஒரு பயம் இருந்துச்சு, தோத்துருவோமோ ஜெயிச்சிருவோமோ அப்படின்ற பயம் இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு சொல்லியிருப்பாரு, உன்னாலலாம் முடியாது, நீ முட்டாளு அந்த அதான் எப்பயுமே சொன்ன சொல்ற உன்னால முடியாது, நீ ஆக மாட்டே அப்படி சொன்னப்போ அதை எப்படி ஒத்துக்க வச்சிருக்காரு ஒரு ஸ்டேஜ். அப்படி ஒத்துக்க வச்சு இப்ப பாக்கியா சொல்றத கேட்கற அளவுக்கு அவர் எப்படி மாறினாரு? அது வந்து இப்போ இப்பவுமே வந்து சில ஆர்குமெண்ட் எல்லாம் வரும். ஆனா அப்போ வந்து நான் என் செல்ஃபா வந்து நிறைய தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பேங்கே போனேன்னு வச்சுக்கோங்க, ஒரு விஷயம் தெரியல, நான் ஓப்பனா கேட்பேன், கேட்டு அதை தெரிஞ்சுட்டு அது வேற இடத்துல எனக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும் அவங்களுக்கு நான் சொல்றேன். நான் அதை கூட சில பேர் எங்க வீட்டுக்கார அக்செப்ட் பண்ணல, அதை நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேங்க. நான் ஸ்பாட் பேங்க்கு போய் அதை ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். அவருக்கு பேச்சே வரல. அதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரியுது, அதை நான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா விஷயமும் தெரியாது இல்லடா, எல்லாரும் சொல்லுவாங்க. அது வந்து நான் ட்ரஸ்ட் பண்ணுவேங்க. நிஜமா அது எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்சிடாது. தெரிஞ்சு ஒண்ணு சொல்லும் போது யாராவது சொன்னா கேட்டுக்கணும். அந்த விஷயத்த வந்து நான் உண்மையாலுமே இப்போ ஒருத்தவங்க நல்லது பண்றாங்கன்னா, ஒரு விஷயம் நல்ல விஷயம் இருக்குன்னா அதை என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப விரும்புவேன். ஏன்னா அது நல்லா தான் இருக்கு, நல்ல விஷயம் தானே, அதை நம்மளும் பண்ணலாம்ல. அதுல இருக்கு சின்னவங்க என்ன பெரியவங்க என்ன இருக்கு பண்ணுவோம். அதுதான் இப்ப அந்த சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயம் தான் பாக்கியா வந்து இந்த டைம் கொண்டு வந்து விட்டு. சரியா, நெக்ஸ்ட் அதாவது ரொம்ப கஷ்டப்பட்ட மூமெண்ட் இருக்கு. இந்த மூமெண்ட் வந்து மேரேஜ் ஆகி 1 மந்த்ல என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம். இந்த ஆப்ரேஷன் பண்ணி அவர் 1 மந்த் வீட்டில் தான் இருந்தார். எனக்கு அப்போ தான் 1 மந்த் ஆயிருக்கு மேரேஜ் ஆகி. அப்புறம் வீட்டில் வந்து கொஞ்சம் சாப்பாடு எல்லாமே இருக்கு, ஆனால் அந்தளவுக்கு நல்லா செஞ்சு சாப்பிட முடியாத அளவுக்கு இருந்தது. கொஞ்சம் கிராசரிஸ் அவ்வளோ வாங்குறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் மணி வேஸாகவும் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. கல்யாண ஃபோட்டோ வாங்கல, கல்யாண கடன் 5 லட்ச ரூபாய் இருந்தது. 5 லட்ச ரூபாய் கடன் இருந்தது. கல்யாண ஃபோட்டோ வாங்குறது கூட காசு இல்லை. இதெல்லாம் ரொம்ப யோசிச்சு ஒரு மாதிரி இருந்தது. சரி, அந்த இடத்துல நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதே இடத்துலேருந்து மறுபடியும் எனக்கு திரும்பி ரீஜாயின் பண்ணுறான்னு கேட்டாங்க. இப்போ சரி நம்ம ஓடுவோம், இது நம்ம ஓடுறதுக்கு உண்டான டைம், நமக்கு அந்த பேபி இதெல்லாம் அடுத்தடுத்து வரட்டும், நம்ம இப்போதைக்கு ஓடி நம்ம அவருக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அப்போ வேலைக்கு போனோம். ஆனால் அந்த வேலைக்கு இப்போ வரைக்கும் போகலான்னு எனக்கு ரொம்ப ஒரு இது. அந்த வேலை உனக்கு பிடிச்சிருக்குதா? ரொம்ப பிடிச்சி. ரொம்ப சேடாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? கஷ்டப்பட்டு எனக்கு பிடிச்சது எதுவும் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? எனக்கு பிடிச்சது என்ன, செடி நட்டுறதுக்கு விதையெல்லாம் கொண்டு க்ளீன் பண்ணுவேன். என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் பத்தி எல்லாம் சாப்பிடுவாங்க, ஏதாவது பரம்பாக்க போவாங்க, ஏதாவது செடி நடுவேன். ஏன்னா செடி நட பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த இடத்த க்ளீன் பண்ணுவேன். அந்த க்ளீன் பண்ண இடத்த வந்து செடி நடுவேன். இது பெரிய எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா, எங்கள் வீட்டுக்கு 2 சென்ட் என்னமோ இடம் இருக்கும்.
அங்க பூரா கல்லே தான் இருக்கும், பயங்கரமா பாறை கல்லே தான் இருக்கும். அங்க பெரிய கார்டன் உருவாக்கிட்டு தானே. எங்க வீட்டுக்கார சொன்னாரு அங்கெல்லாம் செடியே வராதடி அப்படின்னாருங்க. இப்போ ஜாதிகளை இப்போ என் கேஸ் வந்து ஒரு கல்லு முள்ளா இருக்க இடத்துல வேற யாராவது போய் விவசாயம் பண்ணணும்னா யோசிப்பாங்க முடியுமான்னு. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயம்ன்றதுனாலதான் அந்த கல் இருந்தாலும் மண் இருந்தாலும். ஜாதிக்கு 4 மலை பூக்க முடிச்சிருக்கா பூ. ரொம்ப எனக்கு எங்க வீட்டுக்காரல பயங்கர இது ஹாப்பி ஆயிட்டாங்களா. இப்ப கொய்யாப்பழம் பிடிக்குது, 3 செடி வச்சிருக்கேன். மாத்தி சீசனுக்கு ஒண்ணு பூக்குற மாதிரி 3 செடி வச்சிருக்கேன். அந்த மாதிரி நிறைய இதாயிட்டு வருது. அது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ப்ரெசன்ட் மூமெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. சொல்லி ஒரு இது சொன்னீங்க. இப்போ வந்து அதான் நான் சொன்னேன், ஒரு இடம் வாங்கிட்டு ஜுவல்ஸ் வாங்கிட்டேன், பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பிசினஸ் பண்றீங்க? அதான் லேபர் கான்ட்ராக்ட். ஆமா சொன்னீங்கல்ல. ஓகே. ஜிஎஸ்டி வாங்கி ஜிஎஸ்டி வாங்குற அளவுக்கு பெருசாயிடுச்சு. வாங்கிட்டேன். உன் பேர்லயா வீட்டுக்கார் பேர்லயாடா? எல்லாமே என் பேர்ல தான் நடக்குது. அது பண்ணிட்டு இருக்கோம். அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணி இப்போ ஒரு பக்கம் போட்டிருக்கோம். அது என்ன 4-5 பக்கமா போடணும்னு என்னோட ஆசை. அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு ஆசை. அது இருந்தா நல்லா இருக்கு. நான் கட்டலைன்னா பரவாயில்ல, என் பையனுக்கு கட்டுற அளவுக்காவது நான் சேர்த்து வச்சிடணும்னு சொல்லி ஒரு ஆசை. நான் கட்ட இது எப்படி இவ்வளவு குறிப்பிட்ட டைம்ல எப்படி உங்களால பண்ண முடிஞ்சு? குறிப்பிட்ட டைம்ல எப்படி பண்ண முடிஞ்சிச்சு? அது டைமிங் அந்த மாதிரி வந்தது. அதுக்கேற்ற மாதிரி நாங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். டைம் வந்துச்சா மைண்ட மாத்திட்டீங்களா? டைம்ங்கறத மைண்ட் அப்படின்றது தெரியுதா? அப்படி எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. மைண்ட் அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்க துணிஞ்சுது. ரிஸ்க் எடுக்க தோணுச்சு கரெக்டா. ஓகே. கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஓகே. வேலை அதாவது எப்படி வேணா அமையட்டும். இத பண்றதுக்கு முன்னாடி பாக்கி எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? இப்ப எத்தனை மணிக்கு எந்திரிக்கீங்க? அப்போ ஒரு 6:30-7 மணிக்கு எந்திரிக்கலாம். இப்போ என்னாலும் 5 மணிக்கு எந்திரிச்சேன். அது எனக்கு அந்த டைமிங் ஓகே. அந்த மாதிரி அந்த டைம்லயே நான் எல்லாம் செஞ்சு முடிச்சிருவீங்கன்னா அந்த டைம் ஓகே. செல்ஃப் லவ் வந்து பேசுற விதம் எனக்கு ரொம்ப நீ பேசுறது வந்து இப்போ ரிலேட்டிவா இருக்கட்டும். ரிலேட்டிவ்னா அந்த ரிலேட்டிவ்குள்ள இருக்கிறவங்க பத்தி பேசிக்க மாட்டேன். இப்போ சௌந்தர்யக்காக்கு என்ன பிடிக்கும், நீங்க என்னென்ன பண்ணீங்க, லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு இதெல்லாம் நல்லா இருக்கு ஏதோ அப்படின்னு அவங்களுக்கு தகுந்த விஷயம் மட்டும் பேசுவீங்க. தேவையில்லாத பேச மாட்டேன். காசிப்லாம் நான் பேச மாட்டேன். அதே மாதிரி மத்தவங்க லைஃப்ல கஷ்டப்படும் போது என்னன்னு கேட்டுப்பேன். என்ன பண்ணீங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்டுப்பேன். அப்புறம் எதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எதுல அந்த சக்சஸ் ஆனவங்களா இருக்காங்களே அவங்க கிட்ட இருக்கிற நல்லதெல்லாம் கேட்டுப்பேன். கேட்டு என்னோட லைஃப்ல கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எங்க வீட்டுக்காரர் இப்ப சொல்லுவாரு, இவ்வளவு பொய்யா சொல்ல மாட்டேன். இப்போ வரைக்கும் இதாவா சொல்லுவாரு. உண்மையை பேசுறதுனால நிறைய இடத்துல சிக்கி போம்லடா நம்ம. அந்த மாதிரி அதனால அவாய்ட் பண்ணிடுறேன். அதுக்கு பேசாம இருந்துடலாம்ல. அவங்க பத்தி கேட்டுதான் அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே நெக்ஸ்ட். முடியும் இதை நான் பண்ணணும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. என்னால முடியும். ஆனா வந்து நான் போய் எதுவும் பண்ண முடியாது. என் ஹஸ்பண்டை வச்சுதான் நான் என் லைஃபே ஸ்டார்ட் ஆகுது. யாரு ஒருத்தர் பண்ணா போதும்ல, யாராவது கண்டிப்பா நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா என் ஃபேமிலிக்கு வந்து நான் என் பையனுக்காகட்டும் என் ஃபேமிலிக்கு ஒருத்தர் ஹெவி டைம் ஓடிட்டே இருக்காங்களா, அப்ப ஃபேமிலி யார் சப்போர்ட் பண்றது? ஓகே. அவருக்கு வந்து நான் எதுவுமே வீட்டு எல்லாமே நான் தான் பாத்துக்கிறேன். வீட்டுல A to Z நான் தான் எல்லாம் பாத்துக்கிறேன். வீட்டுக்காரையும் நான் தான் பாத்துக்கிறேன், பையனையும் நான் தான் பாத்துக்கிறேன். இதுக்கடையில ஃப்ரீயா இருக்கிற டைம்ல வந்து நம்ம இனி இன்வெஸ்ட் பண்ணி எதுல கொண்டு போய் என்னெல்லாம் பண்ணா சக்சஸ் ஆகும், ப்ராஃபிட் வரும், அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு எழுதி வச்சுப்பேன். என்னதான் அவர் வந்து இது பண்ணாலும் என் கையில என் பணமும் கொஞ்சம் வேணும் இல்லை. அதுக்காக வந்து நான் சின்னதா ஒரு இது பண்ணுவேன். அது மூலியமா சின்ன அமௌண்ட் ஒரு மந்த்லி ஒரு 2000 வர மாதிரியாவது நான் ஒரு வேலை பண்ணி என்கிட்ட அந்த அமௌண்ட் வச்சுக்கேன். அப்பயும் கூட ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் புரிஞ்சுச்சுல. ஆமா. எப்பவுமே இப்ப கூட லாஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மென்ட் இது எங்க ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க? அவரு நம்ம சொல்லுவாங்களே, நீ நான் போனா தான் உனக்கு சாப்பாடு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லும்போது அங்க நம்ம வந்து நம்ம யாரு, இப்ப நம்ம இவரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணுமா, அந்த சாப்பாடு கூட அவங்க நம்ம இது பண்ணி தான் இது பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது, ஒரு எப்படி சொல்றது, வெறி வந்துருச்சா? சரி ஓகே. அப்போ நீங்களும் சொல்லியிருக்கீங்க, சௌந்தர்யக்கா ஒரு தடவை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி யார் என்ன சம்பாதிச்சாலும் உன் பணம்னு கொஞ்சம் இருந்தா தான் நீ வெளியே போகும்போது நல்லா கான்ஃபிடென்ட்டா போக முடியும். அதுதான் உன்னை வந்து நல்லா ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ஐயா வச்சுக்கும். என்னதான் அவர் பணம் எடுத்துட்டு போனாலும் அவரை கேட்டு தான் நீ செலவு பண்ணணும். இதான் உன் பணமா இருந்தா நீ எப்போ என்ன பிடிச்சதை கூட வாங்கி சாப்பிடலாம், பிடிச்சதை கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். இப்போ வரைக்கும் நான் ஏதோ ஒன்று பண்ணணும்னா வச்சுக்குவேன், என்கிட்ட என் பணம் இருக்கு,
அதை வச்சு நான் எதாவது பண்ணிக்கிறேன். அது லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ப்ராஃபிட் ஆனாலும் பரவாயில்ல, அது எனக்கு தானே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் அவர்கிட்ட போல்டாக பேசுவேன். எப்படி இவ்வளவு பேசுறீங்க வாக்கி, எப்படினாலும் நீங்க பேச மாட்டீங்களே? நான் பயங்கரமாக பேசுவேன். எங்கள் ரிலேட்டிவ்லேயே எல்லாம் அப்படிதான் சொல்கிறாங்க. சூப்பர் அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு விஷயம் எப்படி சொல்கிறது, நான் என்ன நடந்தாலும் அதை பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். இப்போலாம் என்ன நடந்தாலும் இப்படி ஏதோ ஒருத்தர் நமக்கு வந்துட்டு துரோகம் பண்ணிட்டு போனா கூட அது வந்து நமக்கான விஷயத்தான் கொடுத்து போறாங்க அப்படின்ட்டு எனக்கு போய் நான் நினைச்சுக்கிறேன். ஆமா, இது மூலியமா நமக்கு வேற ஏதோ கிடைக்க போகுது போல, இந்த வழி மூலியமா வேற ஏதோ நமக்கு தெரிய வைக்க போறாருன்னு சொல்லிட்டு அதை நான் பாசிட்டிவா எடுத்துட்டு அதுல என்ன வருதோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணி. இது எப்பயில இருந்து இந்த மாதிரி நினைக்க ஆரம்பிச்சீங்க? ஒரு 2 வருஷமா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் நினைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கரெக்டா? ஓகே. எவன் வரானோ அவன் தேவைப்படுறவன், எவன் போறானோ தேவை இல்லாத அப்படின்னு முடிவு பண்ணிட்டியா? ஓகே, நெக்ஸ்ட். நீ வந்தீனா எனக்கான ஆளு, போயிட்டீனா எனக்கு தேவையில்லை. நீங்க பிஸியா இருக்கீங்க, உங்களை எப்படிங்க கேர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம பண்றதை ஏத்துக்கிற மாதிரி இருந்தா அவருக்கு நம்ம போய் பண்ணலாம். அவர் இக்னோர் பண்ற மாதிரி இருந்தா சரி நீங்க போயிட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி நான் விட்டுட்டேன். நிஜமாங்க அவர் ரியலைஸ் பண்ணி சொன்னாருங்க. என் ஹஸ்பண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கீழே ஒரு நல்ல போஸ்டிங்ல ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக ஆகணும்னு ஆசைங்க. நான் வந்து வேற லைன்ல இருக்கேன். என்னோட வந்து கொஞ்சம் என் பையன்லாம் நல்லா ஸ்கூல் போய் அவனை பார்த்துக்கிற வரைக்கும் என்னோட வந்து ஃபேமிலி ஓரியன்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கூட நான் வில்லிங்காக எதுவும் பண்ணிப்பேன். இப்போதைக்கு என்னோட கோல் வந்து என் ஹஸ்பண்டை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு ஆசை. எமோஷனல் ஆகுற மாதிரி கொஞ்சமா தெரிஞ்சதுனாவே என்ன பண்றது, கொஞ்சம் படு தூங்கிடுது. நமக்கு நம்ம கோவப்பட்டு டயர்ட் ஆயிடுறது. ஏன்டா முழிச்சிருந்தா மேக்ஸிமம் என் மூளை எப்பவுமே வந்து என்னென்னமோ யோசிக்க தோணுது. டெக்ஸ்டிங் லெவல்ல யோசிக்கும். அது வந்து இப்போ 2 days கொஞ்சம் ரியலைஸ் பண்ணேன். அதனால என்ன சரி இருந்தா தான் யோசிப்பேன். தூங்குற கைப்புள்ள அப்படின்னு மாதிரி தூங்கிடுறதா? தூங்குனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த விஷயம் நடந்ததுக்கு உண்டான அறிகுறி கொஞ்சம் தான் இருக்குது. சரி இவ்வளவுதானே, தூங்கி இருந்துச்சுன்னா மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆயிருது இல்லையா? எனக்கு அது கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருது. அந்த டிப்ரெஷன்ல இருந்து யாருமே யாரு கோவப்பட்டாலும் தூங்கி இருக்க படுத்து. சரி நெக்ஸ்ட். என்ன அதையவே நெக்ஸ்ட்டா உங்களுக்கே என்ன சொல்லிருக்கீங்க கேட்டுட்டீங்களா? இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிசினஸ் மைண்டு, இந்த மணி மைண்டு இதெல்லாம் இல்லாம உன்னுடைய பாஸ்ட் லைஃப் கிட்ட போய் பாஸ்ட் லைஃபோட முகம் இருக்கு இல்லையா, அதுகிட்ட ஃபேஸ் கிட்ட போய் நீ என்ன கேள்வி கேட்ப இப்போ? அதுதான் எங்க வீட்டுக்கார வந்து நான் பயங்கரமா லவ் பண்ணேன். ஓகேடா, பயங்கரமா லவ் பண்ணேன். அப்புறம் எப்படி சொல்றது, இவர்தான் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி. நீ இவரை அடி போய் லவ் பண்ண அப்படின்னு கேட்டுப்பிட்டியா? இப்படி லவ் பண்ண அதாவது என் அன்புக்கு இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், நான் வச்ச அன்புக்கு நான் அவருக்கு பண்ணிருக்கு இவர் ஒரு 20% தான் ஒர்க்குங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்காரு. இருந்தாலும் அவர் அது அவரோட ஒப்பீனியன். நீ லவ் பண்ணலாம்னா அதுக்கு பதிலுக்கு அவங்க லவ் பண்ணணும்னு அவசியம் இல்லடா. நான் புரிஞ்சுக்கிட்டே இல்ல. சரி நீ லவ் பண்ணி உனக்கு இவ்வளவுதான் வருதா, விட்டுரு அவ்வளவுதான் நீ சரி அவ்வளவுதான் இருக்கு விட்டுரு, நம்ம அம்மையா அவனை போய் தப்பு. ஏன்னா உனக்கு செடி நட வரும், உனக்கு சமைக்க வரும்னு இருக்கா, அவங்களுக்கு வருமா? ஏண்டா அவங்களுக்கு என்ன வருமா அதானே வரும். ஓகே, நீ திருந்திட்டீல, அவங்க திருந்த மாட்டாங்க, நீ திருந்திட்டீல. சூப்பர், திருப்பி வந்துதானே ஆகணும் அப்படின்ட்டியா? சரி ஓகே டன். பயங்கர கான்பிடென்ட்டா இருக்கேன். இதே மாதிரி போயிட்டு இருப்போம், நடக்கிறதெல்லாம் அந்த இடத்துக்கு டேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவியா? இந்த போயிட்டு இருக்க பாரு நேராவே போயிட்டு எந்த ஸ்பீட் பிரேக் வந்தாலும் சரி என்ன நிறுத்தாம போயிட்டேன்னு சொல்லிடுறியா? என்னை பத்தி யாராவது ஏதாவது நெகட்டிவா சொன்னா கூட நான் கேட்கிறேன். அவங்களுக்கு எந்த பேச அப்படி தெரிஞ்சிருக்கணும். அது நம்ம என்ன பண்ண முடியும்? ஒருத்தவங்களுக்கு போய் கொஞ்சம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? இல்லை நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க, விட நினைச்சிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருதுங்க. அதை பத்தி ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏன்டா நம்மளை பத்தி இப்படி சொல்றாங்க அதெல்லாம் யோசிப்போம். சரி அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான் புரிஞ்சுக்கிட்டு கூட நம்மளை பத்தி கூடயே இருக்கிற புருஷனுக்கே தெரிய மாட்டேங்குது, பாஸ் பண்ற அவங்களுக்கு எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லிட்டு விட்டுருதுங்க. வெரி குட். நீ தெரிஞ்சிட்டா ஓகே தான். மக்கள் எப்படி திருந்துவாங்க? என் ஆசை ஒரே ஆசை தான், என் பையனை வந்து நல்ல மனுஷனா வளர்க்கணும், நல்லா படிக்க வைக்கணும். நீ எப்படிடா உங்க வீட்டுக்கார மாதிரியா? இல்ல 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 இல்லையா?
சரிடா. எப்படி நல்ல மனுஷன் எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறேன், எனக்கு தெரியல. சொல்றேன்ல, என்கிட்ட இருக்கிற இந்த பொய் சொல்லாதது, மனித நேயத்தோட நடத்துக்கிறது, பெண்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது, அப்புறம் வந்து அவன் யாரு, உனக்கு கிடைக்காத ரெஸ்பான்ஸ் உன் மருமகளுக்கு கிடைக்கிற மாதிரி ட்ரெயின் பண்ண போறாதானடா? கரெக்டா? ஓகே ஓகே டன். அந்த மாதிரி இருக்கணும், நல்ல பையனா வளர்க்கணும். ஒரு அம்மாவா நீங்க வேலை செய்ய போறீங்க தானடா? ஓகே டன். என் பையன் இப்போ ஏதோ வேலை செஞ்சுக்கோங்க, என்னாலே எனக்கு தோணும், என்னடா வந்து இப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும்போது எல்லாத்தையும் இப்படித்தான் தோணும் போது இந்த வேலையே செஞ்சுட்டு இருப்போம், ஏதோ ஒன்று வரும்ல, அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று மாறும்ல, இப்படித்தான் இருக்கும். அதாவது எல்லா நாளும் கஷ்டப்பாவே இருக்க முடியாது இல்லை, உடல் சோர்வாகும், மைண்டும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், எல்லாத்துக்கும் அந்த ஃபீல் ஆகும் கண்டிப்பா. அப்ப அந்த உடையும் போது நம்ம ஏதோ ஒன்று நம்மளை பூஸ்டப் பண்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு, நமக்கு பிடிச்சது ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இந்த நாள் இன்னைக்கு நாள் நல்லா. ஆனா எனக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஒரு நாள்னா அந்த ஒரு நாள் ஏதோ ஒரு பிரோஜனமா பண்ணிடுவோம். ஒன்னா வீட்டை சுத்தமா வச்சுக்கணும், இல்லைன்னா எப்படி சொல்றது, பையனுக்கு ஏதோ. இப்பெல்லாம் செல்லு யூஸ் பண்றீங்களா? செல்லு யூஸ் பண்றேன், ஆனா அப்பெல்லாம் வந்து கொஞ்சம் நான் கத்துக்கிறதுக்காக யூஸ் பண்றேன். வெரி குட். எப்பயுமே போன் அப்படின்றது லேர்னிங்காக இருக்கணும் இல்லையா? லேர்னிங் தான் ஏர்னிங் கொடுக்கும். படிப்பு தான் சோறு போடும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கிட்டியா? அதுக்கப்புறம் போன் யூஸ் பண்றது இல்ல. போன் வந்து அதான் சும்மா எப்படி சொல்றது, ரொம்ப மைண்ட்ல இதாகி ஒரு அரை மணி நேரம். ஆனா இதே பாக்கியா என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் உருண்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் அனுப்பி முடிச்சதுக்கு அப்புறம் போன் எடுத்து காலைல வச்சேனா நைட்டு வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பேன்னு சொன்ன பாக்கியா, ஏன் ½ hour மட்டும் போன் வந்து சாங் கேக்குறீங்க இப்போ? ஆனா நீங்க இதுக்கு ஆன்சர் என்ன சொன்னீங்கன்னா, காலைல எல்லாத்தையும் வீட்டுக்கு பேக்கப் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஹஸ்பண்ட வேலைக்கு அனுப்பிட்டு காலைல இருந்து ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நைட்டு வரைக்கும் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்ப எப்படி திருந்திட்டீங்க டக்குன்னு? அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சா? என் பையன் கூட சொல்லுவாங்க, எனக்கு நைட்ல நான் போன் பார்த்தேன்னா அம்மா போன் பார்க்காத கண்ணு போயிடும்னு சொல்லுவாங்க. அவன் நமக்கு சொல்லும் போது சரி நம்ம ஏன் அந்த போனை போட்டு அந்த போன்லயே நல்ல விஷயம்லாம் இருக்குல்ல, அதை கொஞ்சம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் பார்க்கலாம். ஓகே. நான் மணி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றீங்கன்னு கேட்டீங்க. குழந்தைக்காக எனக்கு ஒரு பையன் இருக்கான், அதான் அவனுக்காக வந்து ஒரு 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். எந்திரிச்சு அவன் என்ன விரும்பி சாப்பிடுவானோ அந்த காயெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அப்புறம் அவனா சாப்பிட்டா கொஞ்சம் லேட் ஆகும், அதனால சீக்கிரமா எழுந்திரிச்சு வேலையெல்லாம் செய்யும்போது அவனுக்கு ஊட்டுறதுக்கு டைம் இருக்கும். நல்லா வயிற்றுல சீக்கிரமா எழுந்துச்சு வேலை செய்யும்போது நிறைய டைம் கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கிட்டே அதுக்கு முன்னாடி அடிச்சு சாப்பிடாம தரத்தன்னு இழுத்துட்டு போவேன் தானே சொன்னேன் என்கிட்ட. சாப்பிடாம கூட நிறைய பால் கொடுத்து அனுப்பிச்சு வச்சிருக்கேன். இப்போ எனக்கு டைம் நிறைய இருக்கு, சாப்பாடு ஊட்டுறேன். கூட ஊட்டிட்டு தான் அனுப்பிச்சிட்டேன். அதே மாதிரி அவன் 4:30 மணிக்கு வந்துருவான். இப்போ அதே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ஓகே டன், வெரி குட். அப்புறம் 5 மணிக்கு வந்துருவான். வந்துட்டாங்கன்னா அப்புறம் ஒரு 1 மணி நேரம் அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸ்கூல்ல என்ன பண்ணாங்க, என்ன படிச்ச, அப்புறம் ஏதோ நீங்க அடிப்படை குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்ற விஷயத்தை எப்ப கத்துக்கிட்ட? உங்ககிட்ட வந்துதான். ஏன்னா உங்க குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க, ட்வின்ஸ். உங்களுக்கு நீங்க அதை பார்த்திருக்க. நான் இங்க இருக்கும்போது ஸ்டாஃபா மட்டும் தான் இருப்பேன். அதே வீட்டுக்கு போனா குழந்தைக்கு அம்மாவா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நீங்க நிறைய காய்கறி, சுண்டல் இந்த மாதிரி எல்லாம் நிறைய அந்த நவதானியம் போட்டு அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா, ரொம்ப இல்லைனாலும் அது வாரத்துல ஒரு 3 நாளா பண்ணிடுவேன். அந்த மாதிரி என்ன பண்ற ஏது பண்றதுலாம் கேட்டுப்பேன். அவன் பேக்கை செக் பண்ணுவேன், நிறைய கேட்டுப்பேன். இப்ப அவன் ஒர்க் அவனே பண்றானா, நீ சொல்லி தரியா? இப்ப அவன் பையன் அடிக்கிறானா உனைய? ரொம்ப சொல்ல முடியாது, லைட் அடிக்கிறானா? அப்பா அம்மா வீட்டுக்கு போனா மட்டும் அவங்க செல்லம், அதனால அங்க போயிட்டு அப்படியே எனக்கு ஆப்போசிட் ஆயிடும். ஓகே. ஒரு நாள்ல என்னென்ன வேலை செய்யணும்னு சொல்லி இது பண்ணி பண்ணுவீங்கன்னு தெரியும். விஷன் போர்டு ரெடி பண்ணிக்கிறீங்க. ஓகே. காலையில எந்திரிச்சோடனே குழந்தைகளெல்லாம் அனுப்பிச்சிட்டு ஹஸ்பண்ட் எல்லாம் அனுப்பிச்சிட்டு அதுக்கான டைம் போட்டு அதுக்கான ஷெட்யூல் போட்டு அப்படித்தான் ஃபாலோ பண்றீங்க. ஆமா. இப்ப டைமோட வேல்யூ என்னன்னு தெரியும் போது டைம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. சாப்பிடுவேன். இப்பெல்லாம் எங்க வீட்டுக்காரு ஸ்கூட்டியை வெளியே எடுத்து போனாவே ஒவ்வொரு நேரம் எங்க வீட்டுக்கார கூட சேர்ந்து சாப்பிடுவேன். 8:30 மணிக்கே சாப்பிடுவேன். 9 மணிக்குள்ள நான் சாப்பிடுவேன். சாப்பிட்றது அந்த டைம் அந்த மாதிரி. அதே மாதிரி நைட்டு 8 மணிக்கு சாப்பிடுவேன். கரெக்ட் டைம் நான் சாப்பிட்றேன். ரொம்ப எப்படி சொல்றது, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். ஏன்னா வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க எத்தனை பேர் வந்து 9 மணிக்கு சாப்பிட்றாங்க. வீட்டுல இருந்துட்டே எனக்கு டைம் கிடைக்கல, குழந்தைய பார்க்க டைம் கரெக்டா இருக்கு, வீட்டு வேலை செய்ய டைம் கரெக்டா இருக்காங்களா? ஆமா. இதுக்கு என் பையன் 8:30 மணிக்கு தான் டியூஷன் போயிட்டு வருவான். அவனை விட்டுட்டு சாப்பிட்றேன். ஃபர்ஸ்ட்ல அப்படி ஒரு மாதிரி வந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம் கூட சாப்பிடலாம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்.
அவன் தானே அவனுக்கு ஊட்டி அவனை நல்லா வயிற்றுல சாப்பிட வச்சலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டு தெம்பா இருக்கலாம்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்டுக்கிறது. ஓகே நம்ம எங்க வீட்டுக்காரக்காக கூட வெயிட் பண்றது இல்லை. கரெக்டா 8 மணினா 8 மணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட கூட டைம் இது பண்ணி வச்சு டைம் பேலன்ஸ் பண்ணி சாப்பிடறதுக்கு குளிக்கிறதுக்கு டைம் இருக்கு இல்லையா? ஓகே வெரி குட் சூப்பர். இப்போ எல்லாரும் நினைக்கிறாங்க நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஒரு பிசினஸ் மேனா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஓகே நீங்க ஓனர் உண்மைதான். என் பேர்ல தான் எல்லாம் பண்றாரு. உனக்கு ஒரு மரியாதையே கொடுக்காத பர்சன் எப்படி இந்த மாதிரி மாத்துறீங்க மேடம்? ஏன்னா நான் அந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறேங்கண்ணா. எஃபர்ட் போட்டுட்டீங்க. ஆமா. அதாவது இப்போ புரிய வச்சிருக்கீங்க லைஃப்ல அவ்வளவுதான். ஏன்னா நீ பேசியிருக்க என்னால என்ன முடியும்னு அவர் கொஞ்சம் தெரிய வச்சு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா கான்வெகேஷன் ஒரு விஷயம் இருக்கணும். அப்பதான் உனக்கு இது பிடிக்கும் பிடிக்காத விஷயம் தெரிய வரும். சரியா? ஓகே வெரி குட். மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்லுங்க. அதாவது நீங்க சொன்னது எனக்கு நல்லா மண்டையில ஆணி அடிச்ச மாதிரி இருந்துச்சு. இப்போ என் முன்னாடி எங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற பொண்ணு இப்போ எங்க கொழுந்தனார் சம்சாரம் இதெல்லாம் அவங்களும் நம்மள மாதிரி லைஃப்ல வந்து ஸ்டார்டிங் ஒன்றும் புரியாம கஷ்டப்படுவாங்களே, எங்க ஒன்றே ஃபீல் பண்ணி அழுவாங்களே. இப்போ நான் ஒன்றே ஒரு சொல்லுவேன், ஏன் தெரியல எனக்கு அது மட்டும் தான் அவனே உனக்கு போட்டு இப்படி கஷ்டப்படுத்துற, நீ அதுல எதுவும் குறைஞ்சத, நீ வந்து உனக்கு என்ன முடிச்சிருக்குதோ அதை பண்ணிடு. அவனே கண்டுக்கல நீ கண்டுக்காத. அப்புறம் அவங்க நினைப்பான்ல ஏன் கண்டுக்கலன்னு நினைப்பான்ல ஒரு ஸ்டேஜ்ல. அவனே அப்படியே இருக்க போறான். உனக்கு என்ன வரும், உனக்கு என்ன பிடிக்கும் அதை பண்ணு. அதை பார்த்து அவங்க கடுப்பாய் என்ன நினைப்பான், அவங்களே காண்டாயி கடுப்பாயிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டியா? ஓகே. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ பண்ணு. உனக்கு என்ன வேலைக்கு போகணும் தோணுதோ அது போ. உன்னை வந்து அவன்கிட்ட இருந்து டைவர்ட் பண்ணி நீ யாருன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டுனா உனக்கு லைஃப் வந்து இவ்வளோ ரிஸ்கா இருக்காது, இவ்வளோ கஷ்டமா இருக்காது. ஏன்னா நமக்கு பிடிச்சது நம்ம செய்யும்போது எப்பவுமே நம்ம கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்லே. இப்போ அவனுக்கு பிடிச்சது மட்டும் அவன் மட்டும் தான் நம்ம சந்தோஷம் என்னன்னு கஷ்டப்படுவோம். நீ உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு பிடிச்சது சாப்பிடு. அப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு அப்படி சொல்லி நீங்க அவங்கள மைண்ட் பிரைவேட் பண்ணிடுறீங்க. பண்ணியிருக்கேன், அதுவும் பண்ணியிருக்கேன். ஓகே.